ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம கழுகி வச்ச தக்காளியை இந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தாச்சு. தக்காளி நல்லா வெந்து தொலியெல்லாம் இளகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து இந்த தக்காளியை ஆற வைக்கணும். அப்புறமா நம்ம தொலியை பிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா சூடெல்லாம் ஆறியாச்சு. இனி இந்த தொலியை இப்படி எல்லா தொலியுமே பிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுனால தொலி ஈஸியாக வந்துடும். எல்லா தக்காளியுமே தொலி பிச்சு எடுத்தாச்சு. இனி இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்தோம்னா நல்லா அரைஞ்சி வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 2 பல்லாரியை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பல்லாரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். பல்லாரி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்புறமா இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துருக்கேன். இவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயாச்சு. அப்புறமா பஞ்சு போல் இட்லியும் ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தக்காளி சட்னி. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.